நம்ம ஒப்பு கொடுக்கணும்னு பேசினாங்க. 6வது மாதம் ஆகும்பொழுது நாங்கள் இந்தியாவுக்கு போகலான்னு இருக்கும்போது என்னுடைய கணவருடைய வேலையில் ஒரு மாற்றம் உண்டு அப்படின்னு சொன்னாங்க கடிதம். ஆனால் இட் வாஸ் டிலேட் பை 5 months. ரொம்ப எங்களுடைய காரியம், எங்களுடைய பெற்றோர், எனக்கு தாய் மட்டும்தான் இருக்கிறாங்க, ரெஜிக்கு தாயும் தகப்பனும் இல்லை. நாங்கள் கொஞ்சம் சுருக்கமா சொன்னீங்க. எங்களுக்கு போதகரும் போதரமாவும் கொடுத்த வாக்கு தத்தங்கள், எங்களை என்கரேஜ் பண்ண வேர்ட்ஸ் எங்களால் மறக்க முடியாது. ஆராதனைகளிலும் கர்த்தர் எங்களை பலப்படுத்தினார். மெய்யாகவே கர்த்தர் எங்களை திருப்தியாக நடத்தினார், தைரியப்படுத்தினார், எங்களுடைய காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாக செய்தார். நாங்கள் நினைத்தோம் நாங்கள் இந்தியாவுக்கு போய்விட வேண்டும், இந்த ஜனவரி 1ஆம் தேதி வருகிற ஆண்டிலே நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் என்று. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் எங்களுக்கு நேர்த்தியாக செய்து கொடுத்தார். என்னுடைய கணவருக்கு லைசன்ஸ் கிடைக்கும், ஒரு வாகனம் வாங்கும் கர்த்தர் கிருபை செய்தார். பிள்ளையுடைய படிப்பிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்தது. எங்களுடைய போக்குவரத்தில் கர்த்தர் கூட இருந்தார், சுகபலனை கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை தாங்கின கிறிஸ்துவின் அன்பான கிறிஸ்துவ நம்ம சபை ஐக்கியத்துக்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தேசத்தில் நான் விசிட்டில் வந்திருக்கும் பொழுது எனக்கு நான் பட்ஜெட் போட்ட சேலரி அமௌண்ட், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சேலரி அமௌண்ட் ரொம்ப கம்மி தான், 4000 அப்படி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு அதே நான் ஆஃபர் லெட்டர், நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதும் அவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் கேட்டேன், ஆஃபர் கேட்டேன், நான் டிமாண்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு கிடைச்ச சேலரி 20% எக்ஸ்ட்ரா தான் அவங்க ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க. அதுக்காக நான் கர்த்தருக்கு மகிமைப்படுத்துறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் என்னையும் சிறு சாட்சியாக நிறுத்தினபடியால் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு இதுவரை காத்து என்னை வழிநடத்தினார். கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வருடத்திலே அநேக நன்மைகளை எனக்கு செய்திருந்தார். குறிப்பாக இந்த வருடத்திலே எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கவும், புதிய வாகனம் வாங்கவும் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக, தாளந்துகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, ஒரு நல்ல இன்கிரிமெண்ட் கிடைக்கவும் ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தரை, ஆண்டவரை இன்னும் அதிகமாய் துதித்து அவருக்கு உண்மையாய் சாட்சியாய் எழுப்பி ஜீவிக்கும்படியாக வருகிற நாட்களிலே எனக்காக ஜெபித்துக் கொள்ளுமாய் என் ஜெபமாய் வைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவர் நல்லவரும் போதுமானவராய் இருந்தார். குடும்பத்திலையும் சரி, வேலை ஸ்தலத்திலும் ஆண்டவர் போதுமானவராக இருந்தார். இந்த புதிய வருஷத்துல புதிய சம்பளத்தை ஆண்டவர் கட்டளித்து தலையை உயர்த்தினார். ஆண்டவருக்கு சோத்திரம். ஆண்டவர் கர்த்தாவே, ஆண்டவர் இம்மட்டும் நடத்தினார், இனிமேல் நடத்துவார். ஆண்டவருக்கு சோத்திரம். ஆண்டவருக்கு சோத்திரம். கடந்த வருஷம் உள்ள எங்களை கண்மணி போல காத்தார். இந்த மாத்திரையில் இந்த குடும்பத்தில் இந்த பிள்ளைகள்கிட்ட வருத்தங்கள் துன்பங்கள் எல்லாம் மாற்றி தந்தார். ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி. கர்த்தர் மகிமைப்படுவதாக. அடியேன் இந்த தேசத்தில் கொண்டு நல்ல சுகபலம் தந்து வருகிறார். 14 வருஷ காலமாக நான் அங்கே இருக்கிறேன். மீண்டுமா நான் இப்போ ஊருக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது இதுக்கு முன்னாடி என்னுடைய மகள் மரித்த விஷயம் உங்களுக்கு தெரியும். நான் மிகுந்த அங்கலாய்த்து போயிருந்தேன், மகளை எடுத்துக்கொண்டார் ஆண்டவர் என்று. இருந்தாலும் பாஸ்டர் பிரதர் எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் கவலைப்படாங்க, எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அதே போல் இந்த வருஷம் ஊருக்கு சென்றிருக்க போது நான் திரும்பி வர 10-20 நாளுக்கு முன்னாடி என் மகன் திடீர் 2 நாள் இருந்து கீழே விழுந்துட்டேன். வீட்டில் இருந்து பயங்கர கஷ்டப்பட்டு, என்ன ஆண்டவர் வருஷம் முழுக்க நமக்கு இப்படி தொந்தரவு கொடுக்குறாருன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது ஃபோன் வந்தது, இந்த மாதிரி கீழே வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு இருக்கணும். அங்கே போய் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கேருந்து ராயமலையம் கொண்டு போயிட்டாங்க. அங்கே போகிறதுக்குள்ளே 4 மணி ஆகிப்போச்சு. 11 மணி ஆக்சிடென்ட் ஆனது. அப்போ அங்கே ஒன்று பார்க்க முடியாண்டா டாக்டர். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வீட்டில் என் ஒய்ஃபும் நானும் 7 மணிக்கிட்டே போனோம் வண்டியில், ஆம்புலன்ஸில். 4 மணிக்கு வண்டியில் ஏறுறோம், 6 மணிக்கு மதுரை போகிறோம். அப்படி போய் சேர்ந்த உடனே டாக்டர் பார்த்த உடனே டாக்டர் சொல்லிட்டாரு, லேசத்தான் காயம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல், மயக்கமாக கிடக்குறான், பயமாக இருக்குது. இதெல்லாம் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிட்டே இருந்தேன். என் மனைவி நானும் ஜெபிச்சோம், ஆண்டவரே எங்கள் மகனை காப்பாற்றி கொடுங்க, மேலும் மேலே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சேன். ஆனாலும் கிருபையாக ஆண்டவர் சின்ன அடி தான் மருந்து மூலமாக எல்லா காரியங்களும் சுகபலம் தந்து பயனை திரும்ப கிடைக்க செய்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் லார்ட். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அடியேன் இந்த தேசத்தில் 26 வருஷம் இருந்துவிட்டு ஊருக்கு சென்று விட்டேன். 5 மாதம் காலத்துக்கு பிறகு மீண்டுமாக வந்தேன். வேலை இல்லாத நேரத்திலும் கூட ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தார். அஜ்மானின் ஒரு சிறிய பகுதி மஸ்பூத் ஹத்தா சைட்லே ஒரு வாரம் வேலை செய்தேன். ஆனால் கிறிஸ்மஸ் ஆராதனையில் என்னால் கலந்து கொள்ள முடியலை. அப்போவே நான் டிசைட் பண்ணேன், அப்பா எனக்கு ஆராதனை தான் முக்கியம், உடனே இந்த வேலையை நான் உமக்காக விடுகிறேன். எனக்கு மீண்டுமாக துபாய் அஜ்மான் பகுதியில் வேலை கூட என்று செபித்து விட்டு வந்தேன். பஸ்ஸில் 2.5 மணி நேரம் பயணம் பண்ணி ஆண்டவர் நல்ல வசனத்தை கொடுத்தார். யாக்கோபின் சிறு பூச்சியே, பயப்படாதே, திகாதே. பஸ்ஸை விட்டு இறங்கும் முன்பு ஒரு கால் பஸ்ஸிலும் ஒரு கால் தரையிலும் இருக்கும்போது
வாட்ச்மேன் சப்வேலிருந்து ஃபோன் பண்ணி உனக்கு நான் வேலை தருகிறேன், அமெரிக்கன் அரப் சிட்டிசன், நல்ல ஒரு வேலையை கொடுத்தார். அதற்காக நன்றி செலுத்தினேன். அதனால தான் கர்த்தர் அடியனுடைய வாழ்க்கையிலே தந்தரலையே சொல்ல முடியாத இவுக்காக சோஸ்திரம் செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் 2 வாக்கியங்கள்ல முடிச்சிருங்க, அப்பதான் கடைசி வரை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடியாளையும் சாட்சியாக தான் என் தேவன் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த வருடம் முழுவதும் தேவன் எங்களுக்கு நன்மையும் கிருபையினால் முடிசூட்டினால் பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டார். இந்த வருடத்தின் தொடக்கத்தில் எங்களுக்கு எனக்கு அருமையாக தந்ததான் என் தாயின் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள். அப்படிப்பட்டதான அழுகையின் பள்ளத்தாக்கை நாங்கள் கடந்து சென்றோம். அநேக சோதனைக்குள்ளானோம். ஆனாலும் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய தேவன் எனக்கு பலத்தை தந்து அதற்காக என் தேவன் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வர இருக்கிறதான புது வருடத்தும் கர்த்தருக்கென்று நாங்கள் உத்தம உண்மையுமாக ஜீவிக்க எங்களுக்காக ஜெபிக்கும்படி வாங்கிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை சாட்சி நிறுத்தக்கூடிய கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் விசேஷமாக என்னுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுத்து கர்த்தருக்கு நடத்தினபடியால் நன்றி செலுத்துகிறேன். மாத்திரமல்ல என்னுடைய மனைவிக்கும் மார்ச் 15ஆம் தேதியிலே கர்த்தர் சுகப்பிரசவத்தை பெண் குழந்தையாக கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தபடியாக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். வேலை ஸ்தலத்திலும் கர்த்தர் ஒரு இன்கிரிமெண்ட், ஒரு போனஸ் கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிரதான கிருபையினால் மட்டும் வழி நடத்தின தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். அடியான் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கொடுத்தார். அடியானுடைய விசா காரியத்தில் தேவனுடைய கரம் கொடுத்து அடியானுக்கு அந்த பலவீனத்தில் தேவன் பலப்படுத்தி இம்மட்டு நடத்தினார். சிறியமுடைய எல்லா பலவீனத்தினதில் தேவன் பலப்படுத்தி இம்மட்டு பாதுகாத்தார். இம்மட்டு வழி நடத்தின தேவன் இனிமேல் வழிநடத்த போதுமானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாள் முழுவதும் குடும்பங்களை கண்ணின் மணிகள் போல் எங்களை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி. கடந்த வருஷத்தில் நான் ஊருக்கு போயிருந்தபோது கடன் பிரச்சனையினாலே மிகவும் வேதனைகளும் கண்ணீரும் பட்டேன். கடன்காரர்கள் வரும்போது எங்கே ரோட்டில் வச்சு கடன் கேட்பார்களோ வட்டி கேட்பார்களோ என்று அழுது புலம்பின நாட்கள் உண்டு. கடந்த நாட்களில் நேற்றைய தினத்திலே தேவன் கடன்களை கொடுப்பதற்கு தேவன் பெரிய காரியங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வருஷத்தின் தொடக்கத்திலிருந்தே நாங்கள் கவலையின் மத்தியிலே கடந்து சென்றோம். என்ற தகப்பனார் என்ற சகோதரனை நாங்கள் இழந்து நேரிட்டது. ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு ஆறுதலாக இருந்து துணை நடத்தினார். கர்த்தரை நாம் எங்களுக்காக ஜெபித்த உங்களை ஒவ்வொரு பேருக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தையும் நல்ல சுகத்திரமாக நடத்தினார். எவ்வளவு சூழ்நிலையிலும் எங்கள் குழந்தைகளுக்கு எந்த விதமான நோய்களும் வராதபடி காத்து கொண்டார். முக்கியமாக மனைவியோட சகோதரிக்கு ஆப்ரேஷன் நடந்தது, இருதய ஆப்ரேஷன். அதில் நல்ல ஒரு சுகத்தை தந்தார். மற்ற நபர்களும் ஆப்ரேஷன் பண்ணினார்கள். ஆனால் அவர்களெல்லாம் அங்கே இருந்தார்கள். அவர்களுக்கு முன்னதாக அவர் டிஸ்சார்ஜ் செய்து ஊருக்கு திருப்பி அனுப்பினார். மற்ற நபர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அந்த அற்புதமான சுகத்தை கண்டு. ஆனால் இதற்காக ஜெபித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்ததுக்காக நன்றி. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நான் என் மகளுக்கு என் மகனும் படிக்க வச்சு என் மகளை குழந்தை இல்லாமல் இருந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருந்தா. ஆண்டவரை வேண்டிட்டேன். 2 ஆண் குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்து என் மகனை மட்டும் நல்லபடியாக படிக்க வச்சு ஒரு வீடு வச்சு நான் ஒரு பெண்ணாக இருந்தும் இந்த அளவுக்கு சம்பாதிச்சு எனக்கு நல்ல தெம்பும் தைரியத்தையும் நான் கொடுத்து ஆண்டவர் என்னை வழி நடத்தி என்னை ரட்சிக்க வைத்து எல்லாத்துக்கும் நான் நன்றியோடு துதிக்கிறேன், சோத்திரிக்கிறேன். எங்கள் ஊர்லேயே நான் ஒருத்தி மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஊரில் போய் ஆண்டவரை பற்றி எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்கன்னு மனசில் பயமாக இருக்குது. எல்லா நன்மைகளுக்கும் நன்றியோடு துதிக்கிறேன், சோத்திரிக்கிறேன். கடைசியாக இப்போ எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குன்னு மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இருந்தாலும் ஆண்டவர் காத்துக்கொள்வார் நம்பிக்கையோடு இருக்கிறேன். என் மகனும் என் வீட்டாரும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அதுக்காக ஜெயிக்கும்படி கேட்டுக்கிறேன். என் மகனுக்கு இந்த நாட்டில் ஒரு வேலை கிடைக்கும், கடன் அடையும்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன். நான் இப்போ ஊருக்கு போவதாக தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். எல்லாரும் ஜெயித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. God is good and His mercy endureth forever. இதுதான் என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு பெரியதான காரியம். கடந்த வருடம் இந்த ஒர்க் விசால நான் இங்கே வரும்படி தேவன் கிருபை செய்தார். அப்போ வந்த பொழுது எனக்கு எங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்த நிலைமை ஒரு நாளும் இருந்ததே இல்லை. நான் எப்படி தங்க போகிறேன், எங்கே தங்க போகிறேன் எதுவுமே தெரியாது. யாரையுமே எனக்கு இங்கே இந்த ஊரில் தெரியாது. பட் ஆண்டவர் ஒரே ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். நீ போகும் இடமெல்லாம் தேவனாய் கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல் இந்த நாள் வரைக்கும் எங்கள் குடும்பத்தினரே ஆச்சரியப்படுறாங்க. நீ எப்படி தனியாக இருப்பேன்னே நாங்கள் எல்லாரும் யோசிச்சிருந்தோம். சமைக்க தெரியாது, எதுவுமே தெரியாது.
ஸோ அந்த சூழ்நிலையில் என் தேவனை அழைத்து வந்த பொழுதும் எல்லா காரியத்திலையும் எனக்கு கற்றுக் கொடுத்து என் கூட இருந்து இந்த நாள் வரைக்கும் அவரோட சட்டையின் நிழல்ல என்னை மூடி மறைத்து என்னை